திறமைகள் இருந்தும் பணம் ஒன்று மற்றும் கல்விக்கு தடையில்லை என்று எங்களுக்கு தோள் கொடுத்து தூக்கி விட்டாங்க என்னோட சூர்யா அண்ணா. இப்ப பல வெற்றிகளை கண்டு நான் உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன். இப்ப 15 வருஷம் வாழ்க்கையை திரும்பி பார்த்தா நான் இந்த மேடையில நிற்பேன் நான் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அப்படிப்பட்ட வறுமை இருந்தாலும் இப்ப பல வெற்றிகளை கட்டு எனக்கு கீழே ஒரு 100 பேரை ட்ரைனிங் பண்றேன். இங்கிலீஷ் பேசுறது கூட எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. அந்த ட்ரைனிங் எல்லாம் எனக்கு வந்து காலேஜை மட்டும் சூஸ் பண்ணி விடல, பல திறமைகளை எங்களுக்கு அகரம் கொடுத்தாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் தங்க காளீஸ்வரி, அகரம் விதையோட 2010 பேட்ச் ஸ்டூடெண்ட். இப்போ நான் ஒரு மிகப்பெரிய கம்பெனியில் ஒரு மேனேஜராக இருக்கேன். 15 வருடங்களுக்கு முன்பு என்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தா ஒரு சின்ன ஓட்டு வீடு, இப்போ தான் நம்ம 1 BHK 2 BHKன்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, ஒரு 10க்கு 11 வீடு. அந்த வீட்டில் நாங்கள் 6 பேர். மழை பெஞ்சா கூட தூங்குறதுக்கு இடம் இருக்காது. ஒரு கட்டிலில் மேலே ஒரு 4 பேர்னா கீழே 2 பேர் படுத்துட்டு இருப்பாங்க. அப்படி தான் என்னோட வாழ்க்கை. கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து 12வது வரையும் படித்தாச்சு. பள்ளியில் முதல் மதிப்பெண் எடுத்தாச்சு. இருந்தாலும் பல கனவுகள், பல ஏக்கங்கள், என்னால் உயர்கல்வியை தொடர முடியுமா என்று. அந்த தருணத்தில் தான் திறமைகள் இருந்தும் பணம் ஒன்று மற்றும் கல்விக்கு தடையில்லை என்று எங்களுக்கு தோள் கொடுத்து தூக்கி விட்டாங்க என்னோட சூர்யா அண்ணா. இப்ப பல வெற்றிகளை கண்டு நான் உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன். இப்ப 15 வருஷம் வாழ்க்கையை திரும்பி பார்த்தா நான் இந்த மேடையில நிற்பேன் நான் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அப்படிப்பட்ட வறுமை இருந்தாலும் இப்ப பல வெற்றிகளை கட்டு எனக்கு கீழே ஒரு 100 பேரை ட்ரைனிங் பண்றேன். இங்கிலீஷ் பேசுறது கூட எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. அந்த ட்ரைனிங் எல்லாம் எனக்கு வந்து காலேஜை மட்டும் சூஸ் பண்ணி விடல, பல திறமைகளை எங்களுக்கு அகரம் கொடுத்தாங்க. இப்ப வந்து சூர்யாண்ணா நல்லா இருக்கீங்களா? நான் உங்ககிட்ட ஒன்று கேட்க போறேன். என்னோட குழந்தை ஆதிரை 3 வயசு ஆகுது. அவங்களுடைய கல்வியை இப்ப தொடங்க போறாங்க. நீங்க வந்து எனக்கு போட்டு கொடுத்து என்னோட குழந்தை கல்வி நீங்க தொடங்க வைக்கணும். கண்டிப்பா இவ்வளவு பல வெற்றிகளோடு வருவோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.